உங்க இமேஜ் மேல டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும். ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி டார்க் சொல்ல பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை டைமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டை பிடிச்சி மேலே ட்ராக் பண்ணுங்கள். அது எப்படி காப்பி ஆகிடும். ஃபஸ்ட் லேயர் விட்டுட்டு செகண்ட் லேயர் வந்து ஆட் பண்ணுங்கள். மேலே ட்ராக் பண்ணதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கலர் பேஜுக்குள்ளே வந்து போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ டூல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரவுண்டாக இருக்கும் அதுதான். கீழே வந்து பென் டூல் செலக்ட் பண்ணுங்கள். பென் டூலை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடணும். பொறுமையாக டைம் எடுத்து இதை வந்து ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் எங்கே ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கடைசியில் அதே டாட்டை வச்சு முடிக்கணும். முன்ன பின்ன போனால் பிரச்சனை இல்லை. கடைசியில் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இப்போது ட்ராக்கரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகிடும். பிளேட் எடுத்து ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மேலே டபுள் ஏரோ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல் வீடியோ வந்து ட்ராக் ஆகிடும். பக்கத்தில் இருக்க நோடு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஆல்ஃபா அவுட்புட் கொடுத்து ப்ளூ டு ப்ளூ வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். எடிட் பேஜ் போயிட்டு அந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள். உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். திருப்பி இந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ நீங்கள் 2 லேயருக்கும் சென்டரில் உங்களுக்கு இன்னத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் வேணுமா இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. டெக்ஸ்ட் வேணுமா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்ட் வேணுமா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான்.